அஸ்ஸலாமு அலைக்கும். நான் ஹசரத் அப்துல் வஹாப் பாகவி அவர்களை பற்றி 3-4 நாட்களாகத்தான் பல வீடியோக்களை கேட்டு வந்திருக்கிறேன். அவர் இப்போது நம்மிடையே இல்லை. அவர் காலமாகிட்டிருக்கிறார். ஆனால் அவருடைய புகழ் எல்லோராலும் பாடப்பட்டு வருகிறது. எனக்கு ஒரு ஆர்வம் ஏற்பட்டிருக்கிறது. நான் அவருடைய விஷயங்களை பற்றி அதிகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம்தான் அது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நல்ல விஷயங்கள் எங்கிருந்தாலும் யாரால் கொடுக்கப்பட்டாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? அந்த மனப்பான்மை படைத்தவன்தான் நான் காலம் சென்ற மதிப்புக்குரிய டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சாஹிப் அவர்களால் கவரப்பட்டவர். எனக்கு எப்போதுமே சந்தோஷம். நான் என்னுடைய வாழ்நாளில் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை பார்த்திருக்கிறேன். நமக்கெல்லாம் ஒரு பெருமை. ஏன், ஆம்பூர் முஸ்லீம் எஜுகேஷனல் சொசைட்டி மூலமாக நடத்தப்பட்ட நூற்றாண்டு விழாவில் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார்கள். இப்போதும் அந்த தருணம் நம்முடைய ஞாபகத்தில் இருக்கிறது. எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. எப்போதும் நான் ஆம்பூர் முஸ்லீம் எஜுகேஷனல் சொசைட்டிக்கு நன்றி செலுத்துகிறேன். நமக்கு ஒரு நல்ல சமயம் இந்த சொசைட்டியால் கொடுக்கப்பட்டது. அந்த சொசைட்டியின் விழா, நூற்றாண்டு விழா 3 நாட்கள் மிக மிக சிறப்பாக நடந்தது. அதில் எல்லா பள்ளி மாணவர்களும் பெரியவர்களும் ஆம்பூரை சுற்றியுள்ள கிராம மக்களும் எல்லோரும், பொதுமக்கள் அனைவரும் அதில் கலந்து கொண்டார்கள். அது ஒரு விழாவாக அமைந்திருந்தது. அதை மறக்க முடியாது. அதற்காக ஏற்பாடு செய்த முக்கியஸ்தர்களில் அடியனும் ஒருவன் என்று சொல்லிக்கொள்வதில் எனக்கு சந்தோஷம்தான். கல்வியின் முக்கியத்துவத்தை பற்றி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் சிறப்பாக உரையாற்றினார்கள். சில கேள்விகளுக்கும் பதில் அளித்தார்கள். அந்த கேள்விகள் மாணவர்களால் எழுப்பப்பட்டவை. நல்ல விதமாக அமைந்திருந்தது 3 நாள் விழாவும். நான் சொல்ல வந்தது, ஹசரத் அவர்களுடைய பெருமை பாடப்படுகிறது. அவரிடம் ஏதோ ஒரு சக்தி இருந்தது. அந்த சக்தி எல்லோருடைய மனதையும் கொள்ளை கொண்டது. எல்லோரையும் தம்பால் ஆகர்ஷிக்க செய்தது என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. எனக்கு ஒரு வருத்தம் என்னவென்றால், நான் அவரை இப்போது சந்திக்க முடியாது. ஏனென்றால் அவர் இவ்வுலகில் இல்லை. அவர் காலமாகிவிட்டிருக்கிறார்கள். ஆனால் நான் இதுக்கு முன் ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன், எந்த விஷயங்கள் நல்ல விஷயங்களோ அதை ஏற்றுக்கொள்வதில் எனக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை, இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் இஸ்லாத்திற்கு புறம்பான வார்த்தைகள் இருக்கிறது என்று எனக்கு பட்டால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் இஸ்லாம் நம் வழி. அதை பின்பற்ற வேண்டியது நம்முடைய கடமையாகும்.
நான் இதற்கு முன் ஹதரத் அவர்களுடைய பேச்சையோ அல்லது அவர்களை போற்றுபவர்களின் பேச்சையோ கேட்டதில்லை என்று சொன்னேன் அல்லவா? இப்போது பல வீடியோக்களை அவரை பற்றி பேசப்பட்டு இருப்பவர்களுடைய பேச்சையும் கேட்டிருக்கிறேன். தொடர்ந்து கேட்பேன். நான் முகமது ரஃபி நாகூர் ரூமி சாஹிப் அவர்களுக்கும் ஒரு இமெயில் செய்தி அனுப்பியிருக்கிறேன். அதிலும் என்னுடைய எண்ணத்தை சொல்லியிருக்கிறேன். அதே சமயத்தில் என்னுடைய முதல் யூடியூப் வீடியோவையும் அவருக்கு அனுப்பியிருக்கிறேன். இப்போது எனக்கு ஹதரத் அவர்களை பற்றி பல பேர் பேசிய வீடியோக்கள் வந்து கொண்டிருக்கின்றன. நான் அவசியம் அவைகளை கேட்பேன். ஏனென்றால் ஒருவரை பற்றி இவ்வளவு புகழாரம் இருக்கிறது என்றால் அதில் பொருள் இருக்காமல் இருக்காது. அவசியம் அவரிடம் ஏதோ ஒரு சக்தி இருந்திருக்க வேண்டும். அந்த சக்தி தான் எல்லோரையும் அவரின் பால் இழுத்தது. அவர் சமுதாய கஷ்டங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்திருக்கிறார் என்று தான் எனக்கு படுகிறது. அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் என்ன நடக்கும் என்று எல்லா விஷயங்களிலும் யாராலும் சொல்ல முடியாது என்பதுதான் இஸ்லாமிய கொள்கை. அதை தான் நான் நம்புகிறேன். ஆகவே சில விஷயங்களில் நான் என்னுடைய முதல் வீடியோவில் கூறியது போல எனக்கு உடன்பாடில்லை. நான் அப்போது நாகூர் ரூமி அவர்களுடைய வீடியோவை கேட்டிருந்தேன். ரூமி உடைய பேச்சுகளை விட இன்னும் பல பேசிய பேச்சுகள் எனக்கு பிடித்தமாகத்தான் இருக்கிறது. அவர்களுடைய பேச்சில் ரேஷனாலிட்டி இருக்கிறது, மூட நம்பிக்கை இல்லை. நான் மூட நம்பிக்கைக்கு எதிராக சில வார்த்தைகள் சொல்லியிருந்தேன். அதுபோன்ற மூட நம்பிக்கை சிலருடைய யூடியூப் பேச்சில் இல்லை என்று நான் இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஒரு அம்மையார் அவர்களும் பேசினார்கள். அவருடைய பெயர் எனக்கு இப்போது ஞாபகத்தில் இல்லை. அவருடைய பேச்சிலும் நல்ல விஷயங்கள் பல இருந்தன. எப்படி ஹதரத் அவர்கள் மக்களுடைய மனதை கவர்ந்தார்கள் என்று விளக்கமாக சொன்னார்கள். அது எனக்கு பிடித்தமாக இருந்தது. அது எனக்கு சரியென்று பட்டது. அதில் எந்த விதமான மூட நம்பிக்கையையும் நான் பார்க்கவில்லை, பார்க்க முடியாது, பார்க்கக்கூடாது. ஆகவே நாகூர் ரூமி அவர்கள் ஹதரத் அவர்களுடைய இன்னும் சில வீடியோக்களை அனுப்பினார். அதை நான் அவசியம் கேட்பேன், பயனடைவேன். அதே சமயத்தில் அந்த பேச்சில் இஸ்லாத்துக்கு புறம்பான விஷயங்கள் இருக்கிறது என்றால் அதை எடுத்து சொல்ல நான் தயங்க மாட்டேன் என்று இந்த வீடியோ மூலமாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஹதரத்துடைய பேச்சை நான் கேட்டிருந்தால் அவர் என்ன சொல்ல விரும்புகிறார், அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய மனப்போக்கு என்ன என்பதையெல்லாம் நான் புரிந்து கொள்ள இருக்க முடியும். இப்போது நான் அவரை பற்றி மற்றவர்களால் கேட்கிறேன். மற்றவர்கள் அவரை பற்றி பேசுகிறார்கள். அதுதான் என்னுடைய காதுகளில் படுகிறது. அதில் எவ்வளவு மாறுபாடோ திருத்தமோ இறைவனுக்கு தான் வெளிச்சம். ஆனால் எது எப்படி ஆயினும் நல்லவைகள் எங்கிருந்தாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்ள
வேண்டுமல்லவா? அதை தான் நான் இதற்கு முன்னும் இந்த வீடியோவில் கூறியிருக்கிறேன். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மைப்பொருள் காண்பது அறிவு. இதை நம்புபவன் நான். இஸ்லாம் எங்கள் வழி, இன்பத்தமிழ் எங்கள் மொழி, இந்தியா எங்கள் புவி. இதில் சந்தேகமே இல்லை. அதே சமயத்தில் தமிழ்நாட்டில் வாழக்கூடியவர்கள் அவர்களுடைய மதம் எதுவாக இருந்தாலும் மூட நம்பிக்கையில் நம்பிக்கை கொள்ளாதவர்கள்தான் அதிகமாக இருக்கிறார்கள். இதுவும் நமக்கு ஒரு முக்கிய பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்தை நாம் கடைப்பிடிக்க வேண்டும், எப்போதும் விடக்கூடாது என்று சொல்லியவனாக உங்களிடமிருந்து விடை பெறுவது ஆம்பூரை சேர்ந்த வி.எம். கலீலுர் ரஹ்மான் ஆகும். நன்றி. ஜஸாக்குமுல்லாஹு கைரன் வ ஆஃபியா.